Hello friends, வணக்கம் and welcome back to Critex Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா கோவிந்தா இந்த மாதிரி ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணி நம்புறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோவிந்தா 2024ல தமிழ் டப்ல அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு காமெடி கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த மூவி 2020ல தெலுங்குல ரிலீஸ் ஆன ப்ரோச்சி வருரே வருர மூவியோட அபிஷியல் கன்னடம் ரீமேக் வெர்ஷனோட தமிழ் டப்டு வெர்ஷன் தான் இந்த கோவிந்தா. இந்த மூவில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா பாவனா, சுமந்த், ரூபேஷ்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் நடரம் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா டபுள் ஹீரோ சப்ஜெக்ட். ஒரு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் அப்ரோச் பண்ணி ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ப்ரொடியூசர்லாம் ஓகே கதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த கதையில நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே ரியல் லைஃப் ஈவெண்ட்ஸா நடக்கும் போது வரக்கூடிய பிரச்சனை என்ன, அட் தி சேம் டைம் அவர் சொன்ன கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்கூல்ல ஜாலியா வாழ்த்தனம் பண்ணிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ஹீரோயினை பார்த்து பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் இருக்கக்கூடிய பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால ஹீரோயின் வீட்டுல வந்து ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டதா சொல்லி போன் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி பணம் கேட்டு மிரட்டுறாங்க. அந்த மாதிரி டைம்ல ஹீரோயினை உண்மையாலுமே யாரோ ஒருத்தங்க கிட்னாப் பண்ணிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஒண்ணு சேர்ந்து ஹீரோயினை கண்டுபிடிச்சாரா, உண்மையாலும் ஹீரோயினை கடத்தினது யாரு, அட் தி சேம் டைம் பேரலா பிரசன்ட்ல நம்ம டைரக்டர் சாருக்கு ஹீரோயின் கதை ஓகே பண்ணாங்களா, அவரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, அவங்களுக்கு இந்த ஸ்கூல் பசங்களுக்கு என்ன சம்பந்தங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு பிலோ ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் காமெடி டிராமா மூவி தான். திரும்ப ரீமேக் வெர்ஷன்ல தமிழ்ல பண்ணி வச்சிருக்காங்க. தெலுங்கு வெர்ஷன் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் டிராமா. அதனாலதான் கன்னடம்ல ரீமேக் பண்ணி இப்போ தமிழ்ல பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாவும் எஃபெக்டிவாவும் ஒரிஜினல் வெர்ஷனை ரீக்ரியேட் பண்ண தவறிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே அந்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ணி ப்ராப்பரா ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலும் அந்த அளவுக்கு யாருமே அந்த கேரக்டரை ஜஸ்டிஃபையே பண்ணலன்னு தான் சொல்லுவேன். ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள கிரைம் த்ரில்லர் டிராமா. ரீமேக்குங்கிற பேர்ல பயங்கரமா சொதப்பி வச்சிட்டாங்க. ஸ்கிரீன் பே, நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன், கேரக்டரைசேஷன், கான்ஃபிளிக்ட்னு சொல்லி எல்லாமே பயங்கரமா அடி வாங்கி இருந்துச்சு. தெலுங்கு வெர்ஷன்ல ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்த டிராமா எல்லாத்தையுமே இங்க ஓவர் டூ பண்ணி ஓவர் டிராமாட்டிக்கா எடுத்து வச்சிட்டாங்க. எமோஷன்ஸ் எடுபடல, காமெடியுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல. படம் ரொம்ப ஸ்லோவா பிரிடிக்டபிளா இருந்துச்சு. தெலுங்கு வெர்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கன்னடம் அண்ட் தமிழ் வெர்ஷன்ஸ் பார்க்காம ஸ்கிப் பண்ணிடுவீங்கிற மைண்ட் செட் வர அளவுக்கு படத்தை எடுத்து வச்சிட்டாங்க. ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் கான்செப்ட்ங்கிற பேர்ல படத்தை பயங்கரமா ஸ்லைஸ் பண்ணி ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்ட்ரெச்சஸ் போட்டு ஸ்ட்ரெச்சர்ல அமுச்சு விட்டாங்கன்னே நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. டெக்னிக்கலா ஓகேஷான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா நீட்டா தான் பிளேஸ் பண்ணிருக்காங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு பிலோ ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் டிராமாவா தான் இவங்க பிரசென்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த கோவிந்தா மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் கேட்டீங்கன்னா 4.2 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் செஞ்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you and love you all.